வணக்கம். டாப் 10 நானோ செய்திகள். பாகிஸ்தானை ஆதரித்த துருக்கி அஜர்பைஜானை புறக்கணிக்க வேண்டும். இணையத்தில் ட்ரெண்டிங். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை. கோவை மகளிர் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நமது ட்ரோன்கள் ஏவுகணைகளை நினைத்து நீண்ட காலத்திற்கு பாகிஸ்தானால் தூங்க முடியாது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். அண்ணா பல்கலை மாணவ பலாத்கார வழக்கில், அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பதிலளித்துள்ளார். சீனா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையை இந்தியா தொடங்கியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தினமும் வீண் விளம்பர நாடகங்களை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சோபியானில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எல்லையோர மாநிலமான பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் பிரதமர் மோடி ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். இன்று ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்று நமது துணிச்சலான ராணுவ வீரர்களை சந்தித்தேன் என சமூக வலைதளத்தில் மோடி பதிவிட்டுள்ளார். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் 3 பேர் குறித்து தகவல் அளித்தார் 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என காஷ்மீர் போலீசார் அறிவித்துள்ளனர்.